இந்த சினிமா துறையில் ஹேமா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு 51 பெண்கள் கிட்ட வந்து ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங்ஸ் மூலியமாகவும் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் மூலியமாகவும் அவங்க சப்மிட் பண்ணுறாங்க. பட் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவங்க ஒரு விஷயத்தை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வெளியில் சொன்னோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு. எஸ்பெஷலி வந்து அந்த சைபர் அட்டாக் பற்றி அவங்க குறிப்பிட்டு பேசியிருக்க ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி சமூக ஊடகங்கள் உடைய தாக்குதல் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஜெனரேஷனுடைய சேஃப்டியை வந்துட்டு காலி பண்ணுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக உணரணும். அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க யார் மேலேயாவது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து போய் சேரப்போகுது, இல்லை இது வந்து சோஷியல் மீடியாவுக்கு போகுது அப்படின்னா யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமோ இல்லை யார் கையில் அதிகாரம் இருக்கோ அவங்களால இவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிறதையுமே அந்த கமிட்டி சப்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ஏதாவது இதில் வந்து ஆக்டர்ஸ்லேருந்து டாப் ஹீரோயின்ஸில் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கலைஞர்களுமே இதில் வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, தொழில்நுட்ப கலைஞர்கள் வரைக்கும். அப்போ இதில் அவங்களுடைய சஸ்டெயினபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். படத்துக்கான வாய்ப்புகள் வந்துட்டு எங்கேயோ மறுக்கப்படும், நான் திரும்பி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் அவங்களுக்கு வர்றது, அந்த பயத்தையுமே பார்க்க முடியுது. அதனால தான் அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்களோ அப்படின்றது. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் கவுச் பற்றி நம்ம பேசுகிறோம். அதை குறிப்பாக வந்து அதாவது மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துட்டு மேண்டேட்ரியாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஆனால் சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெண்கள்னாலே வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்துட்டு அவங்க நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்குது. இந்த சோஷியல் மீடியா த்ரெட்டை மட்டுமே பார்க்குறாங்க. ஆனால் த்ரெட்டிலேருந்து எப்படி வெளியில் வரலாம், எப்படி வந்து இவங்களுக்கான எப்போதுமே ப்ரிவென்ஷன், ப்ரொஹிபிஷன், ரீஅட்ரஸல் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து விழிப்புணர்வு இல்லாததுமே வந்து ஒரு பெயினான காரணமாக பார்க்குறேன். இப்போ உங்களை வந்து சைபர் மீடியாவில் த்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துனாங்கன்னா அதே சைபர் கிரைமில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டை பண்ணலாம். நீங்கள் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஓடி போய் ஒளிய என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப திரும்ப அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வெவ்வேறு ஃபார்மில் வரும். மேபி இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் இதிலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு அதே ஃபார்மில் இன்னொரு வகையான ஒரு துன்புறுத்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. பட் நீங்கள் ஃபைட் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து உங்களுக்காக நீங்கள் நிற்கிறீங்க, உங்களை மாதிரி நிறையா பேருக்காக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்ற ஒரு வழி ஏற்படும் போது எதிர்கால தலைமுறையினராது இந்த அளவுக்கு வந்து துன்புறுத்தல்லேருந்து மீண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்போ இல்லை அவங்களுக்கு ஒரு தெளிவான அறிவும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு சினிமான்ற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறேன். அந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதுவும் வந்து எட்டனதர் இண்டஸ்ட்ரி மாதிரி எனக்கான ஒரு ப்ரொஃபஷன் தான் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட கலைஞர்கள் இன்னும் வெளியில் வருவாங்க. நல்ல கலைஞர்கள் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.